பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெய்லர்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற விடுதலை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்கிறது. மத்தேயு 8 அதிகாரம் 17 வசனம். மேத்யூ சாப்டர் 8 verse 17 இப்படியா சொல்லுகிறது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆமேன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், உங்களுடைய பலவீனங்களே ஏசப்பா என்ன பண்ணாரா? சிலுவையிலே சுமந்தார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு உங்களை சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான வியாதினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு சொல்லார், உன்னுடைய பலவீனங்களை, உன்னுடைய பாடுகளை, உனக்கு இருக்கிற எல்லா வியாதிகளை நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், இன்றைக்கு ஏசப்பா உங்களை சுகமாக்க போகிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது என்னுடைய சரீரத்தில் பலவிதமான வியாதிகள், ஒன்று போனால் ஒன்று, எவ்வளோ மாத்திரை எடுக்குது, எத்தனை ஹாஸ்பிட்டலில் நான் பார்க்குறது, எத்தனை டாக்டர்கிட்ட போகுது, எவ்வளோ பணம் செலவழித்தோ என் வாழ்க்கையில், என் சரீரத்தில் ஒரு சுகம் இல்லை, என் சரீரத்தில் ஒரு விடுதலை இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களுடைய எல்லா பலவீனங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் எல்லா நோய்களை சிலுவையில் சுமந்தார். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏசப்பா நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகள், நாம சுகமாக இருக்கணும், நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், என் ஜனங்கள் சுகத்தோடு இருக்க வேண்டும். ஏசப்பா சிலுவையில் அத்தனை பாடுகளை சகித்தார். நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு ஏசப்பா உங்கள் சரீரத்துக்கு எல்லா பலவீனங்களை நீக்கி போடுவார். உங்கள் சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளை ஏசப்பா சுகமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். அவர் பரம டாக்டராக இருக்கார், பரம வைத்தியராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளை நீக்கி, எல்லா பலவீனங்களை நீக்கி கர்த்தர் உங்களை புதிய பலத்தால் நிரப்ப போகிறார். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்க்க போறீங்க. இந்த வேலை கூட விசுவாசத்தோடு ஏசப்பா நோக்கி ஜெப பண்ணுங்க. ஏசப்பா என் உச்சன் தலைந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா நீங்கள் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவன், இன்றைக்கு அற்புதம் செய்கிற தேவன். அப்பா டாக்டரை பார்க்கல, நீங்கள் பரம வைத்தியராக இருக்கிறீங்கப்பா. சிலுவையில் எங்களுக்காக ஏசப்பா எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், நான் சுகமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அப்பா சிலுவையில் எனக்காக அத்தனை பாடுகளை சகித்தீரே. இந்த வேலையை நான் விசுவாசிக்கிறப்பா. இந்த வேலை கூட யாரெல்லாம் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களாப்பா, ஒவ்வொரு சரீரத்தில் எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. உங்களுடைய தலைமுள்ள கரம், உங்களுடைய ஆணிப்பட்ட கருத்தால் தொட்டப்பா நீங்கள் சுகமாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பி ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.